அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு சைட் டிஷ் எதுவுமே செய்யாமல் நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம சைட் டிஷ் இல்லாமல் சப்பாத்தி ரெசிபிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 வகையான ஐடியாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாமே நல்ல நியூவாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியாக வந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டிஃபனுக்கோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நல்லா மெலிஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் மெலிஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான சப்பாத்திலையுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். சைட் டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மீதமான சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து 2 in 1 எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மெலிஸாக கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு நல்ல நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து வாசனைக்காக ஒரு 10லேருந்து 15 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்துட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து செய்யும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முட்டை சேர்க்காமல் அப்படியே ப்ளெயினாகவும் செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தியெல்லாம் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமா சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு வச்சு குருமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி. மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 2 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆறி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு ஆம்லேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு துருவன கேரட், 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், அப்புறமா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது 3 சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி ஆம்லெட் மேலே இதை வந்து அப்படியே உள்ளார வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பீஸா சீசனிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேலே கொஞ்சம் போல் பெப்பர் மட்டும் நீங்கள் தூவிக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. சப்பாத்தி ஷவர்மா இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளும் நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க.
இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையில் வந்துட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து பேனில் எல்லா சைடும் இருக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்புனதுக்கப்புறமா மேலே ஒரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. சப்பாத்தி வச்சுட்டு அந்த சப்பாத்திக்கு மேலேயுமே ஒரு கரண்டி அளவுக்கு முட்டை எடுத்து நீங்கள் வந்து பரப்பி விட்டுக்கோங்க. பரப்புனதுக்கப்புறமா மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிற முட்டையும் வந்து இதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து சப்பாத்தி ஃபுல்லாக இருக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்படியே ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுவுமே இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் போல் பெப்பர் தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி ஆம்லேட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு சப்பாத்தி ஆம்லேட் ஒருத்தவங்களால் கூட சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஜாலியாக சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. சப்பாத்தி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து சப்பாத்தி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிஸ் எதுக்குமே நம்ம சைட் டிஷ் எதுவும் தனியாக செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் வந்து 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க நம்ம தேவையில்லை. இந்த ஒரே மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அடியில் ஒட்டாமல் தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வதங்கி வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சப்பாத்தி கூட மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ஒரு ரெசிபி ரெடி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்கள நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கூட இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்பாத்தியை மடித்து ஒரு 4 பீஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 முட்டை சேர்த்துக்கோங்க.
முட்டை சேர்த்துட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கோவில் ஒரு ஸ்பூனை வச்சு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா ரெசிபீஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து இதை டிப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம முட்டையை பீட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சைடில் பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம டிப் பண்ணி நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப புதிய ரெசிபி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது பார்க்கும்போது ஒரு அவல் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. 2 முட்டை சேர்த்தோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல் காஞ்சி திராட்சையும் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சைலாம் நல்லா செவந்து வரணும். திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை ஓவராக வெந்து வந்துடக்கூடாது. இந்த முட்டை லைட்டாக வெந்து அந்த சாஃப்ட்னஸ் மாறாமல் இருக்கும்போது இது கூட நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இது கூட நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிடணும். முட்டை ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு இருக்கும்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். காரம்லாம் விரும்பாமல் ஸ்வீட் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி வச்சு இந்த 6 விதமான ஐடியாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.